எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். என்னங்க கிறிஸ்மஸ் மெசேஜாக இருக்குது, இதில் கிறிஸ்மஸில் தானே நம்ம இது வாசிப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த வசனத்தை நம்ம அப்படியே வைத்துக்கொள்வோம். இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுப்போம். இப்பொழுது 1 சாமுவேல் 27வது அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 27வது அதிகாரம் முதல் வசனம். 1 சாமுவேல் 27வது அதிகாரம் முதல் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நான் படிக்கிறேன், நீங்கள் உங்கள் பைபிளில் பாருங்கள். பின்பு தாவீது, நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாகி இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்து கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். இன்றைக்கு பிரசங்கமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னா, தலைப்பு என்னன்னா, தேற்றம் உள்ளவனாய் இரு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். என்னதுன்னா, தேற்றம் உள்ளவனாய் இரு. சொல்லுங்க, தேற்றம் உள்ளவனாய் இரு. இது என்ன, அது ஒரு புதிய வார்த்தையாக இருக்குது. தேற்றம் உள்ளவனாய் இரு. இந்த தேற்றம் உள்ளவனாய் இரு அப்படின்ற வார்த்தையில் இன்னொரு வார்த்தையும் நீங்கள் பைபிளில் படிச்சிருக்கலாம். அது சம்பந்தப்படுத்தின ஒரு வார்த்தையை நீங்கள் படிச்சிருக்கலாம். தேற்றரவாளன் அப்படின்ற வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேற்றரவாளன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், தேவன் என்னுடைய தேற்றரவாளன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேற்றரவாளன் அப்படின்னா ஆறுதலின் தேவன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் தேற்றரவாளன்னா ஆறுதலின் தேவனை காட்டிலும் இன்னொரு அர்த்தம் இருக்குது. அது ஆழமான அர்த்தம். அது என்னதுன்னா, தைரியமுள்ள தேவன். ஆமென். அப்போது இன்றைக்கான தலைப்பு என்ன பிரசங்கத்தில்? தேற்றம் உள்ளவனாய் இரு. அப்படி என்றால் தைரியம் உள்ளவனாய் இரு. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த படித்த அந்த 1 சாமுவேல் 27வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நம்ம இந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். தைரியம் உள்ளவனாய் இரு அப்படி என்பதை என்ன தைரியம் உள்ளவனாய் இருக்கணும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கவனிங்க, இங்கே 1 சாமுவேல் 27வது அதிகாரம் எதை பற்றி சொல்லப்படுகிறது என்றால், தாவீதை பற்றி சொல்லப்படுது. தாவீது யாரு? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் அவர். தாவீது அப்படின்னாலே நமக்கு யோசனைக்கு வர்றது என்னது? ராஜா. அப்புறம் வேற என்ன ஒரு சம்பவம்? ஆடு மேய்க்கிறது. சரி, இன்னொன்று கோலியாத்து. ஸோ தாவீது அப்படின்னாலே கோலியாத்து சம்பவம் நமக்கு ஞாபகம் வரும். கவனிங்க, இவர் ராஜாவாக ஆகிறதுக்கு முன்னாடி இந்த தாவீது என்ன நடந்தது இந்த 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 வரலாற்றில்? இது ஒரு சரித்திர சம்பவம். இந்த உலகத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் நடந்ததான ஒரு சம்பவம். இது கதை இல்லை, நடந்ததான ஒரு சம்பவம். இஸ்ரவேலில் ராஜாவாய் முதல்ல சவுல் இருந்தார். சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்கும்போது அவர் பாவம் செஞ்சதுக்கு அப்புறமா தேவன் இன்னொரு ராஜாவை தேடிட்டு இருந்தார். அவரை செலக்ட் பண்ணுறதுக்கு சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை அவர்கிட்ட தேவனுடைய வார்த்தை வருது. கொஞ்சம் அதை பார்ப்போமா? எடுத்துக்கொள்ளுங்க. 16வது அதிகாரம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் அதை பார்க்கலாம். சாமுவேலை நோக்கி, ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன் ஒருவனை. இங்கே சாமுவேல் இடத்துல தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ பெத்லகேம் என்ற ஊருக்கு போ. அங்கே நான் ஈசாயின் அப்படின்ற அப்பா அவங்களுடைய மகனை நான் காமிப்பேன். அவங்களுடைய மகன்களில் ஒருத்தர் தான் நான் ராஜாவாக செலக்ட் பண்ண போகிறேன் இஸ்ரவேலுக்கு அப்படின்னு சொல்லி சாமுவேல் கிட்ட தேவனுடைய வார்த்தை வருது. அவர் பேசுகிறார். அப்படி உடனே சாமுவேல் எந்திரிச்சு போகிறாரு பெத்லகேமுக்கு போய் அங்கே ஈசாய் அப்படின்ற வீட்டுக்கு போகிறாரு, அவருடைய வீட்டுக்கு.
ஈசாயினுடைய வீட்டுக்கு போயிட்டு அவரோடு பேசுகிறாரு சாமுவேல். உங்களுடைய தேவன் இப்படிலாம் செய்ய போகிறாரு, இன்னொரு ராஜாவை தேவன் தேர்ந்தெடுக்க போகிறாரு, அது எங்கேயுமே இல்லாமல் உங்களுடைய மகன்களில் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னார். அதனால தான் நான் வந்தேன், அந்த ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணணும், உன்னுடைய மகன்களை எல்லாம் வர சொல்லு அப்படின்னு சொல்லி சாமுவேல் ஈசாயின் இடத்துல சொல்கிறாரு. 6வது வசனத்தில் பாருங்கள் என்ன நடக்குது. அவர்கள் வந்தபோது அவன் முதலாவது மகன். சரி, நம்மளுடைய சொசைட்டி சமுதாயத்தில் ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு யாருக்கு கொடுப்பாங்க? மூத்த பையனுக்கு தான் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ மூத்தவங்களுக்கு தான் நிறைய உரிமைகள் இருக்குது, மூத்தவங்களுக்கு கொஞ்சம் அதிக மரியாதை கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இன்னமும் நமக்கு சொசைட்டியில் நம்ம சமுதாயத்தில் இருக்குது. அந்த காலத்திலும் அது இருந்திருக்கு. அதனால தான் ஈசாய் அப்படியா ராஜாவாக தேர்ந்தெடுக்க போகிறாரா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பெத்த குழந்தைய அனுப்புகிறார் ஈசா. அப்போது தேவன் சொல்கிறார் பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாகும் என்றான். ஆனால் 7வது வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் நீ என்ன பார்க்குறன்றது எனக்கு நல்லா தெரியும். ஒரு ராஜாவாக இருக்கும்போது நல்லா சரீரம் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கணும், அப்போ தான் அவர் ராஜாவாக இருப்பார் அப்படி நீ நினச்ச. ஆனால் நான் அப்படி செலக்ட் பண்ணல, இவன் இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். 2வது ஆள் அனுப்புகிறார் 8வது வசனத்தில். யார் அது? அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து, நீ போ, ஒருவேளை கர்த்தர் உன்னை வேணா செலக்ட் பண்ணலாம் ராஜாவா அப்படின்னு அனுப்புகிறாரு. அப்பையும் தேவன் இவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. 10வது வசனத்தில் பாருங்கள், இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லிட்டாரு. இந்த 7 பேர்த்தில் யாருமே தேவன் ராஜாவா தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சாமுவேல் ஈசாயின் இடத்துல கேட்குறாரு, அவ்வளோதானா, இல்லை யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஈசாய் சொல்கிறாரு, கடைசியாக ஒரு பையன் இருக்கிறான், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பையன் வாட்ட சாட்டமான இல்லாத பையன், அவன் ஆடு மேய்க்கிற பையன். தன்னுடைய அப்பாவே இப்படி சொல்கிறது எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? தன்னுடைய அப்பாவே தன்னுடைய இளைய குமாரன் கடைசி பையனை கொஞ்சம் மட்டம் தட்டி பேசினா எப்படி இருக்கும்? உங்கள் குழந்தைய நீங்கள் மட்டம் தட்டி பேசுவீங்களா? பேச மாட்டீங்க, கொஞ்சம் உயர்த்தி தான் பேசுவாங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம உயர்த்தி தான் பேசுவோம். ஆனால் இங்கே நடக்கிற விஷயம் அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. இந்த ஈசாய் கடைசி மகனாகிய ஈசாக்க கொஞ்சம் மட்டம் தட்டுறாரு. ஏன்னா அவர் செய்யக்கூடிய வேலை அப்படி, ஆடு மேய்க்கிறவன். அந்த ஆடு மேய்க்கிறவன் கண்டிப்பாக அரசனாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஈசாய் நினச்சாரு. ஆனால் அவரை வர சொல்லுன்னு சாமுவேல் ஆள் அனுப்பி வர சொல்கிறாரு. இப்போ ஈசாக்கு வராரு. 11வது வசனத்தில் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாரும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி இங்கே வரட்டும் கொண்டு வான்றாரு. 12வது வசனத்தில் பாருங்க, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான் என்று நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி சொல்றார். கவனிங்க, இங்கே தாவீத இந்த சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு. இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது? சாமுவேல் தாவீத அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா இவர் தான் இஸ்ரவேலுக்கு எதிர்காலத்தில் ராஜாவாக வரப்போறாரு அப்படின்னு சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனால் ஆல்ரெடி ஒரு ராஜா இருக்கிறார் அங்க. யாருங்க? சவுல் ராஜா இருக்கிறாரு. ஆனால் தேவன் அந்த சவுலுக்கு பதிலாக தாவீதை கொண்டு வர போறாரு. அதுக்கான ஆயத்தத்தை தேவன் செய்கிறாரு பாருங்க. எப்படி
சவுல் ராஜாவா இருக்கிற அந்த அரண்மனையில் தாவீத கொண்டு போய் அவரோடு பழக ஃபஸ்ட்டு வைக்கிறாரு. எப்படி நடக்குது இது? சவுலுக்கு அப்பப்போ ஒரு தீய ஆவி வந்துடும், கெட்ட ஆவி வந்துடும். இந்த கெட்ட ஆவி வரும்போதெல்லாம் தாவீதை கூப்பிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புவார். இவங்க போய் தாவீதை கூட்டிகிட்டு வருவாங்க. தாவீது வந்து சவுலுக்கு முன்னாடி குழல் ஊதுவார். அப்படி ஊதும் போது, இசை வாசிக்கும் போது சவுலுக்கு இருக்க அந்த தீய ஆவி என்ன ஆகுமா? போயிருமாமா. இப்படி அடிக்கடி சவுலுக்கு வரும்போது இப்போ தாவீதை வர சொல்லி இந்த மாதிரி விஷயத்தை சவுல் செய்வார். இதுக்கப்புறம்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது இஸ்ரவேல் வரலாற்றில். அது என்னது? அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. 16வது அதிகாரம் 23வது வசனத்துக்கு வருவோம். 16வது அதிகாரம் 23வது வசனம், 17வது அதிகாரம் 23வது வசனத்துக்கு வருவோம். அங்கே பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன்ன சொன்ன வார்த்தைகளே சொன்னி அதை தாவீது கேட்டான். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ தாவீது தன் அண்ணன்மார்களுக்கு சோறு கொண்டு வந்து வரும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்குது. பெலிஸ்தர்கள் முன்னாடி நிற்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க பின்னாடி நிற்கிறாங்க. இங்கே முன்னாடி பெலிஸ்தர்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய மாவீரனா பெரிய உருவத்தில் ஒரு கோலியாத் என்ற ஒரு மனுஷன் வந்து முன்னாடி நிற்கிறான். அதை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயந்துட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு என்று இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன நடந்ததுன்னு. தேவனுடைய ஜனங்களை நிந்தித்து இந்த கோலியாத்து பேசிகிட்டு இருந்தான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தாவீது வராரு. தாவீது வந்து இதை கேட்கும்போது அவருக்கு கோபம் வந்துருச்சு. தேவனுடைய சேனையை நிந்தித்து பேசுகிற இவன் யார், எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி கோபம் வந்ததுக்கு அப்புறமா இவங்க யாரும் போகிறதா இல்லை, தாவீதே ஒண்டியாக போய் கவனில் எடுத்து கோலியாத்தை நெற்றிலே அடித்து குப்புற விழுந்து சாகடிச்சான். ஆமென். ஸோ தைரியமான ஒரு மாவீரனாகிய இந்த தாவீது இந்த சம்பவத்தை, மிகப்பெரிய ஒரு சம்பவம் இது. எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. சவுல் ராஜா முதற்கொண்டு பயந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒத்தாலா போய் இந்த மனுஷனை முறியடிச்சாங்க. இன்னைக்கு படத்தில் பார்க்குறீங்கள, அதெல்லாம் சும்மா, இது உண்மையாக நடந்தது. ஒத்தாலா போய் அடித்தது யார்? தாவீது மட்டும்தான், வேறு எந்த ஹீரோவும் கிடையாது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு விஷயம் நடந்தது. என்னது? 18வது அதிகாரத்துக்கு வாங்க. 18வது அதிகாரம் 7வது வசனத்தில் படிப்போம். அந்த ஸ்திரீகள், அங்கே இருக்கிற பெண்கள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். இந்த பாட்டை கேட்ட உடனே 8வது வசனத்தில் பாருங்க, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் வந்துருச்சு. இப்போ தாவீது எந்த ஒரு பொசிஷனுக்கு போயிட்டாரு? இந்த கோலியாத்தையே அடித்து கொன்னதுக்கு அப்புறமா இஸ்ரவேல் ஜனங்களில் இருக்கிற ஜனங்களில் ரொம்ப மகிழ்ச்சி வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. அதுலேயும் குறிப்பாக வந்து பெண்கள் பாடி சந்தோஷப்பட்டாங்க. தாவீது கொன்றது 1000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி ஆர்ப்பரித்தார்களாமா. இதை கேட்ட உடனே சவுலுக்கு கோபம் வந்துருச்சு. ஒரு ஆண் இன்னொரு ஆண் கொஞ்சம் பாராட்டினாங்கன்னா அது அவளுக்கும் கோபம் வராது. ஆனால் ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து கொஞ்சம் உயர்த்தி ஒரு ஆணை பார்த்து பேசினாங்க அப்படின்னா அது இன்னொரு ஆணுக்கு என்ன ஆகுமா? கோபம் வருமா வராதுங்களா? அது வரும், அது இயற்கை. அந்த மாதிரி இந்த சவுலுக்கு வந்திருக்கு, கோபம் வந்துருச்சு. அது பெண்கள் இப்படிலாம் ஆடுறாங்களே, அப்போ பெண்களுக்கு, தாவீதுக்கு பெண்கள் நிறைய சப்போர்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம், அப்படின்னு நினச்சிருக்கலாம் சவுல். அன்னையிலிருந்து இந்த சவுல் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? தாவீதை கொல்லணும்னு திட்டம் போட்டார்.
அன்னையிலிருந்து தாவீதை திட்டம் கொலை பண்ணுறதுக்கு நிறைய திட்டங்கள் போடுறாரு இந்த சவுல். பல பல விஷயங்கள் நேரத்துலலாம் இந்த தாவீதை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு நினச்சாரு. இந்த விஷயம் தாவீதுக்கு தெரிய வந்தது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா. தன்னுடைய சவுல் ராஜா என்னை கொல்ல திட்டம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா இவர் கொஞ்சம் விலகி தப்பிக்க அவர் முயற்சி பண்ணி தப்பிச்சிட்டே இருந்தார். ஆனால் ஒரு சம்பவத்தில் சவுல் தூங்கிட்டு இருந்தாராமா. நமக்கு எல்லாம் அந்த விஷயம் தெரியும். எங்கே எடுத்து வாசிப்போம். 26வது அதிகாரம், 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 26 8வது வசனம், 7வது வசனத்திலே நம்ம பார்க்கலாம். அதை எடுத்துட்டிங்களா? 26வது அதிகாரம் 7வது வசனம். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்தில் படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். பக்கத்தில் தாவீது இருக்கிறாருங்க. சவுல் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். பக்கத்திலே தாவீது இருக்கிறார். ஏன்னா தாவீதுக்கு தெரியும் சவுல் ராஜா என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன கொல்ல திட்டம் போட்டிருக்கிறாரு. தாவீதுக்கு நல்லாவே தெரியும். இப்படி இருக்கும்போது சவுலே வந்து தாவீது பக்கத்தில் படுத்து தூங்கும்போது அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? தாவீதுக்கு சுலபமான ஒரு விஷயம். ஏண்டா என்னையாவா வந்து என்ன பண்ண போடுற, என்ன நினச்சிட்டு இருக்க, திட்டம் போட்டிருக்கிற, கொல்லணுன்னு திட்டம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்கிற அந்த சவுல் அப்பயே கத்தி எடுத்து சவுலை கொன்று இருக்கலாம். ஆனால் என்ன நடக்குது பாருங்க 8வது வசனத்தில். அப்பொழுது அபிசாய் என்ன சொல்கிறார் தாவீதுக்கிட்ட, தாவீதுக்கு கூட இருக்கிற அந்த ஒரு மனுஷன் அபிசாய் தாவீதை பார்த்து சொல்கிறாரு, இன்று தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், வந்துட்டாரு, உன் பக்கத்தில் தான் இருக்கார் சவுல். இப்போ என்ன பண்ணிடலாம், உடனே இந்த இந்த சூழ்நிலையை நம்ம சாதகமாக பயன்படுத்திடலாம். என்ன பண்ணுவோம், உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இப்போதும் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்துட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. 2 குத்தெல்லாம் கிடையாது, 2 குத்திலாம் சாவடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரே குத்துலேயே என்ன பண்ணிடலாம், சவுல என்ன பண்ணிடலாம், கொன்னுடலாம். தாவீது உன்னை கொல்லணும்னு தேடிட்டு இருந்தவரே இப்போ உன் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாரு, கொன்னரலாம், வா பண்ணட்டுமா, நீ பண்ணலன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தாவீதுக்கிட்ட அந்த அபிசாய் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது தாவீது என்ன சொல்கிறாரு பாருங்க, அடுத்த வசனம். தாவீது அபிசாய் பார்த்து, அவரை கொல்லாத. நமக்கு நேரம் கரெக்டு தான், நமக்கு முன்னாடி தான் சவுல் இருக்காரு, தூங்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் நம்ம போய் என்ன பண்ணிடலாம், கொன்னரலாம் தான், ஆனால் கொல்லாத. என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் என் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினது இது. சவுல் ராஜாவாக கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு. அதனால என்ன பண்ணாத, கொல்லாத. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர்களை கொல்லாத. ராஜாவா ஒருத்தரை ஒரு நாட்டில் வச்சிருக்கிறாருன்னா அது தேவன் தான் நியமிச்சிருக்கிறாரு. நம்ம நாட்டில் ராஜா இல்லை, தலைவர்கள் தான் இருக்கிறாங்க, மந்திரிகள், அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அது சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சராக இருந்தாலும் சரி, மேலே டெல்லியில் இருக்கிற தலைவராக இருந்தாலும் சரி, அது எந்த தலைவராக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த தலைமை பொறுப்புக்கு வந்ததுக்கான காரணம் தேவன் அவர்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவன் அபிஷேகம் பண்ணாத எந்த ஒரு மனுஷனும் தலைமை பொறுப்பில் வர முடியாது. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற எல்லா தலைவர்களும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இன்னொரு விஷயத்தை நான் இதில் சொல்ல வரேன், என்னது, அபிஷேகம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது. இங்கே சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தாவீது சொல்கிறார்.
கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ராஜா அப்படின்னு சொல்லி தாவீது சவுலை பார்த்து சொன்னார். ஆனால் சவுல் ரட்சிக்கப்படாதவன். ஹலோ, நேபுகாத் நேச்சார் ராஜாவாக இருந்தார் பாபிலோன் தேசத்துக்கு. தேவனால் அந்த பாபிலோன் தேசத்துக்கு நேபுகாத் நேச்சார் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் நேபுகாத் நேச்சார் ரட்சிக்கப்படாதவர் ஆரம்பத்தில். கவனிங்க, அபிஷேகத்திற்கும் ரட்சிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அபிஷேகம் என்பது ஒரு வேலை சம்பந்தம். சவுல் ராஜாவாக ஒரு வேலைக்காக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் கர்த்தரால். இப்போ நம்மளுடைய தலைவர்களும் ஒரு வேலைக்காக கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். இப்படி தான் தாவீது சொல்கிறார். நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவங்க கூட என்ன இன்னைக்கு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த தலைவர்கள் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக செய்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டு யாரோ ஒரு மூலியமாவது யாரோவாது அவங்க அப்படியா ஒன்றுமில்லாமல் போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி காட்சியெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம ரத்தம் என்ன ஆகுது, கொதிக்குது. இது பண்ணுறவங்க ஒன்றுமில்லாமல் போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு யோசனை அந்த நேரத்தில் வருது. ஆனால் தாவீது சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்கிறாரு? அபிஷேகம் பண்ணவன் மேலே கையை வைக்க கூடாதுன்னு சொல்கிறார். சரி, கொல்லவும் வேணான்றீங்க, அப்போ என்னதான் பண்ணுறது? அடுத்த வசனத்தில் பாருங்க, தாவீது சொல்கிறாரு. அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு? பின்னும் தாவீது 10வது வசனம், கர்த்தர் அவரை அடிப்பார். ஆமென். என்ன சொல்கிறாருன்றத அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா அதிலிருந்து தான் இந்த பிரசங்கத்தினுடைய சாராம்சமே இருக்குது. என்ன சொல்கிறார் தாவீது? கர்த்தர் அவரை அடிப்பார், நீ அடிக்காத கர்த்தர் அடிப்பார் அப்படின்னு சொல்கிறார். இப்படி பேசும்போது நமக்கு ஒரு 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 எனர்ஜி வருது, நமக்கு ஒரு ஒரு சத்து வருது. ஏன்னா கர்த்தர் பார்த்துப்பார் அப்படி நம்ம சொல்லும்போது, அப்பா நாம எதுவும் செய்ய தேவையில்லை, கர்த்தரே பார்த்துப்பார், கர்த்தர் உன்னதமானவர், பலன் உள்ளவர், அவர் பார்த்துப்பார் எல்லாம் அப்படி நம்ம தைரியமாக நம்ம சொல்கிறோம். பட் கொஞ்சம் நிதானமாக கவனிங்க என்ன நடக்குது அப்படின்றத. இந்த விஷயத்தை தைரியமாக விசுவாசமாக தாவீது கர்த்தர் பார்த்துப்பார், கர்த்தர் அவனை அடிப்பார், நாம் எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னி ஒரு 10 நிமிஷம் கூட இல்லைங்க இருந்திருக்காது. அடுத்த அதிகாரம் 27வது அதிகாரம் 1 வசனத்துக்கு வாங்க. என்ன நடக்குதுன்னு அங்கே தாவீது உடனே என்ன சொல்கிறாரு? பின்பு தாவீது, நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் சவுல் கையிலால் நான் மடிந்து போவேன், நான் அவருடைய கையிலால் நான் இறந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் நிலைகள் எங்கேயாவது எப்படி இருந்தாலும் என்னை தேடி கண்டுபிடிச்சிருவாரு, என்னை கொன்றுவாரு அப்படின்னு சொல்லலை. அந்த 1 வசனத்தில் கடைசி வார்த்தை பாருங்க, நலமான காரியம் இல்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தானாமா. எங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் தாவீது? விசுவாசமாக என்ன சொன்னார்? விசுவாச வார்த்தையாக சொன்னது என்னதுன்னா, நாம சவுலை அடிக்க தேவையில்லை, நாம எதுவும் பண்ண தேவையில்லை, கர்த்தர் அவர் அடிப்பாருன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. அவருடைய விசுவாசம் என்னாச்சுன்னா, அந்த 1 வசனத்தில் பாருங்க, நான் சவுலின் கையால் மடிந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை, மனசுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டாரு? யோசிச்சாரமா. இந்த இந்த வார்த்தை நான் படிக்கும்போது என்னையே பார்த்த மாதிரி இருந்தது நான் முதல்ல படிக்கும்போது. ஏன்னா நிறைய நான் புத்தகங்கள் படிச்சிருக்கேன், நிறைய இறையியல் படிக்கிறேன், நிறையா பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன், பிரசங்கம் பண்ணுறேன், அதை கேட்குறேன், இதை கேட்குறேன், சுவிசேஷத்தை சொல்கிறேன், விசுவாசமாக இருங்கன்னு சொல்லி விசுவாச ஜனங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். இப்படி இருந்தும் சில நேரங்களில் என் மனசில் ஒரு வேளை இப்படி நடந்துருமோ தவறா, ஒரு வேளை அந்த பயந்துட்டுருக்கிற அந்த சம்பவம் நடந்துருமோ, நான் வாயில் சொன்னேன், பிரசங்கம் பண்ணுறேன், பைபிள் ஸ்டடி எடுக்கலாம், என்ன வேதத்தை படிக்கலாம், தேவன் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி விசுவாச வார்த்தையில் நம்ம சொல்கிறோம். ஆனால் மனசுக்குள்ள நான் பயந்துட்டுருக்கிறது நடந்துருமோ அப்படின்னு மனசுக்குள்ள நிறைய நாள் யோசிச்சிருக்கேன்.
இந்த 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 வசனங்கள் படிக்கும்போது தான் எனக்கு தெரிய வந்தது, அப்பாடா நான் மட்டும் இல்லை, தாவீதும் அப்படி தான் நினச்சிருக்கிறாரு அப்படின்னு. இப்படி யோசிச்சதும் மட்டும் இல்லாமல் 2வது வசனத்தில் பார்க்குறோம், ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். அந்த முதல் வசனத்திலே நான் இன்னொரு அந்த வசனத்தை முழுசாக நான் படிக்கிறேன், கவனிங்க. பின்பு தாவீது, நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா, சவுல் கையிலிருந்து நான் தப்பிச்சு நான் வேற ஒரு ஊருக்கு நான் போக போகிறேன், நான் அவன் கைக்கு நீங்களான்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே என்ன நடக்குது பாருங்களா? தாவீது ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாருன்றது ஞாபகம் இருக்கா? இந்த கோலியாத் எந்த தேசத்திலிருந்து வந்தான்? பெலிஸ்தரின் தேசம். இப்போ என்ன நடக்குது? தாவீது என்ன செய்கிறாரு? அதே பெலிஸ்தியர் தேசத்துக்கு போய் உதவி கேட்குறாரு. எந்த பெலிஸ்தர் எதிர்த்து நின்று தேவனுடைய சேனையை நிந்தித்து பேசுகிற நீங்க யாருன்னு சொல்லி பெலிஸ்தருடைய மக்களுக்கு எதிராக பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின அதே தாவீது இப்போது அதே பெலிஸ்தருடைய ஊருக்கு போய் உதவி கேட்க போறார். இதிலும் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அதுன்னா, அந்த பெலிஸ்தர் தேசத்துல எந்த ஊருக்கு போறாருன்றத பாருங்க. 2வது வசனம், ஆகியால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவின் இடத்துக்கு போகிறான். அது என்னங்க இதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னா, இந்த காத் ஊர், இந்த காத்து ஊரில் இருந்து தான் கோலியாத் வந்தான். தாவீது என்ன பண்ணுறாரு பாருங்க. யாரை எந்த தேசத்திலிருந்து வந்த அந்த கோலியாத்தை அடித்து வீழ்த்தினாரோ அதே ஊருக்கு உதவி கேட்க தாவீது போறார். தேவனுக்கு விரோதமாக இருந்த மக்களுக்கு நோக்கி அவர்களிடத்துல உதவி கேட்க இப்போ தாவீது போறார். நிறைய நேரத்தில் நாம் இந்த மாதிரி மனசில் பயம் வரும் பொழுது தேவனை விட்டு வேற ஒன்று ஏதாவது செஞ்சால் நமக்கு பதில் கிடச்சிருமோ அப்படின்னு நிறைய நேரம் நாம் இப்படி ஓடுவோம். தேவனுடைய வழிகளை விட்டு, தேவன் சொன்ன அந்த வழியை விட்டு பயம் நமக்கு வரும்போது, அந்த பயம் என்ன நம்ம வாழ்க்கையில் செய்யுதுன்னா, தேவனை மறந்து, தேவனுடைய வழியை மறந்து வேறொரு வழியை தேடி நாடி போக செய்யுது. இங்கே தாவீது தான் பண்ணுறார். உண்மையாக சொன்னோம்னா தாவீது இந்த செயல் செய்கிற தாவீது ரொம்ப கேவலம், இது ரொம்ப வெக்கமான ஒரு விஷயம். இந்த செயல் செய்யறது யாருன்னா, தேவன் தாவீதை பார்த்து சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன்னு தாவீதை மட்டும்தான் அந்த பைபிளில் சொல்லப்படுது. இந்த தேவனுக்கு ஏற்ற விருப்பமுள்ள ஒரு மனுஷன் செய்கிற வேலை பாருங்க. தேவ ஜனங்களே, நம்ம புது வருஷத்துக்கு நம்ம போக போகிறோம். நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் பயம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த பயம் தப்பான வழியின் மூலமாக போய் நமக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்றத மனசு சொல்லும். நம்ம அதை பண்ணுவோம், அப்போ நமக்கு கிடைக்கும். தப்பான வழியை போவோம், நமக்கு சமாதானம் கிடைச்சா போதும், நமக்கு சுகம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி இங்கே தாவீது அப்படி தான் செய்கிறார். அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு, உதவி கேட்குறாரு. அங்கே வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு நேராக வாங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா இந்த வசனம் இப்போ நம்ம பார்த்ததில் ஒரு தொடர்பு இருக்குது. 21வது அதிகாரம். ஏன்னா இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இப்போ பார்க்குற இந்த பூமி எல்லாம் அழிந்து புதிய வானமும் புதிய பூமியும் வரப்போகிறது. அந்த பூமியில் எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு சாபமும் அழிவு மரணம்
நோய் எதுவுமே இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது 8வது வசனத்தில் பாருங்க, என்னது 21வது அதிகாரம் 8வது வசனம், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாக்காரரும் சூனியக்காரன் விக்கிரகானாதிக்காரன் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியின் கந்தமும் இருக்கிற எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இவர்களுக்கெல்லாம் சொன்னி அந்த முதல் லிஸ்ட்டு என்னது இருக்கு பாருங்க, பயப்படுகிறவர்கள். அவன் சாதாரண நினச்சிக்கிறோம்ல, பயம் அது ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. பயப்படுகிறவர்கள் பெரிய பாவம் அது. ஏன்னா நம்ம சத்தியத்தை பேசுகிறோம், சத்தியம் பேசுகிறவங்க தான் அதிகமாக பயப்படுறோம். அது நடந்துருமோ இது நடந்துருமோ. ஒரு நாள் நினச்சிருக்கீங்களா, ஐயோ நம்ம தூங்க போகிறோம், ஒருவேளை தூங்கிட்டே இருக்கும்போது நம்ம உயிர் போனதுக்கப்புறமா நம்மளை எப்படி அடக்கம் பண்ண போகிறாங்க, யார் யாரெல்லாம் வருவா, இந்த சொந்தக்காரங்களாம் வருவாங்களா, யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருக்கிறீங்களா? பயம். ஒருவேளை இப்படியே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ சாப்பிட போகிறோமே. அப்போ தான் ஒரு நியூஸ் கேட்போம், சாப்பிட்டுட்டு சிக்கன் சாப்பிட்டுட்டு எலும்பு மாட்டி ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் வரும். சாப்பிடும்போது எலும்பு கடிக்கும் போதெல்லாம் நமக்கு அந்த ஞாபகம் வரும், எலும்பு கடிச்சு இப்படி போயிட்டானே, நாம் வேறு எலும்பு கடிக்கிறோமே, வாயில் என்ன ஆகுமோ பத்து. ஏன்னா இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம், மனசன் புத்தி நமக்கு அப்படி யோசிக்க வைக்குது. நடக்கிற நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம படத்தில் சொல்லுது போகிற வந்து 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 போகுது. பயம் பயம் தப்பான வழியில் கொண்டு போய் சேரும். தாவீது பயந்தான், ஆனால் அவன் தேவனுடைய வழியில் போய் சேராமல் தப்பான வழியில் போய் வேறொரு தேவனுடைய மக்களே இல்லாத ஒரு நாட்டுக்கு போய் உதவி கேட்குறான். ஒரு கிறிஸ்தவங்களாகிய நாம், கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவன் நாம், சத்தியத்தை சொல்கிற சத்தியத்தை நம்புகிற நாம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் நம்ம உறுதியாகவும் விசுவாசமாகவும் இல்லாமல் நம்பிக்கையும் இல்லாமல் பயப்படுறோம். நீங்கள் நிறைய சாட்சி சொன்னீங்க. போன வருஷம் இந்த மாதிரிலாம் நடந்தது. அதிகமாக எனக்கு நோய் பிரச்சனை போராட்டம் எல்லாம் சொன்னீங்க சாட்சியில். இந்த தேவ செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம், கண்டிப்பாக அவசியம். பயப்படாதீங்க. பெரியவங்களுக்கு தான் நான் முக்கியமாக சொல்கிறேன், லேடிஸ்க்கு முக்கியமாக சொல்கிறேன், பயப்படாதீங்க, பயந்து போகாதீங்க. ஏன்னா அது ஒரு பாவம். இந்த வசனம் சொல்லுது, பயப்படுகிறவர்களும் அந்த 2ஆம் மரணத்துக்கு போகுவாங்கன்னு. தேற்றம் உள்ளவனாக இருங்க, தைரியம் உள்ளவர்களாக இருங்க. இந்த வருஷம் பெரிய வாக்குத்தத்த வசனத்தெல்லாம் நான் சொல்லலை, வாக்குத்தத்தமாக நான் சொல்லலை. இந்த வருஷம் கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்ய போகிறார் அப்படின்னு குறியெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல, சொல்லவும் இல்லை. ஆனால் இந்த ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், தைரியம் உள்ளவனாயிரு. கடைசி இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகமாக வைத்திருங்க. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவன், நான் கிறிஸ்துவ கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டு அதை விசுவாசிக்கிறவன் நபர். நான் பயப்பட மாட்டேன். ஆமென். இந்த வருஷம் முழுசா இது ஒரு தீமாக எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம இது ஒரு தலைப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம கடைசி வரைக்கும் என்ன விஷயங்கள் இந்த வருஷத்தில் நடந்தாலும் சரி நடக்கலினாலும் சரி, போன வருஷத்தில் நடந்த சம்பவமே இந்த வருஷமும் நடந்தாலும் சரி, போன வருஷத்தில் மீறி அதிகமான பிரச்சனைகள் இந்த வருஷத்தில் நடந்தாலும் சரி, ஆனால் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, தாவீது மாதிரி இல்லாமல் நாம் தைரியம் உள்ளவர்களா இருப்போம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை போல ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்கள் போல செயல்படுகிறது மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்களை போல யோசிக்கணும். கிறிஸ்தவர்கள் போல நம்ம யோசித்து பழகும்போது தான் இந்த பயம் என்பது நமக்கு இல்லாமல் போகும். மத்தேயு 1:23 நான் அதனால தான் முதல்ல படித்தேன். என்னது? இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த முழுவதும் இந்த வருஷம் முழுசும் அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பற்றி கொள்ளுவோம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி தைரியம் உள்ளவர்களாக நம்ம இருப்போம். ஏன்னா பயப்படுறது ஒரு பாவமாக இருக்கிறது. ஆமென். ஞாபகம் இருக்குங்களா? ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது? முதல் பாவம் செஞ்ச ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுக்கு போய் என்ன பண்ணாங்க? தேவனை பார்த்து மறைஞ்சிக்கிட்டாங்க. ஏன் மறைஞ்சிக்கிட்டாங்க? பயம்.
அதே தேவன் தான் பேசினாரு, அதே தேவன் தான் பேசினாங்க முகமுகமாக. ஆனால் இப்போ பாவம் செஞ்சதுக்கப்புறமா பயம் வந்துருச்சு. ஏன்னா பயம், பாவம் வந்தது, அப்புறம் பயம் வந்தது. ஸோ பயத்தினால தப்பான வழியில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தேற்றம் உள்ளவர்களாக இருப்போம். இந்த வருஷம் முழுசும் தைரியம் உள்ளவர்களாக நம்ம இருப்போம். ஆமேன்.